பார்க்க போறோம். வேல்புரின்னு சொன்னோடனே குழந்தைங்க எல்லாம் குதிக்கிற சத்தம் கேக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான பண்டம் இது. இது ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம். அதே நேரத்துல இது எப்படி ஆரோக்கியமா செய்யறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் கூட காய்கறி எல்லாம் போட்டு இதை நல்லா ஆரோக்கியமா மாத்தலாம். நம்ம வேல்புரி மட்டும் செய்ய போறது இல்லைங்க. இதுல போட்டுக்கிறதுக்கு சட்னி செய்வாங்க இல்லையா, அந்த சட்னி ரொம்ப முக்கியம். அதுதான் இதனுடைய சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த சட்னியை வீட்லயே எப்படி சுலபமா செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா இது கடைகள்ல வேல்புரி சட்னி அப்படின்னு கிடைக்குது. ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. தோசை பீஸால ஆரோக்கியமா அதே நேரத்துல சுலபமா வீட்டுல எப்படி செய்யறது அப்படின்றதுதான் நம்மளுடைய முழு கவனம். அருமையான முழுமையான வேல்புரி எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு பொடியாக அரிந்த தக்காளி, ஒரு வேக வைத்து மற்றும் பொடித்த உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம் பொடியாக அரிந்தது, ஒரு கேரட் துருவியது, சிறிதளவு ஓமப்பொடி, சிறிதளவு பொரி, சிறிது பொடியாக அரிந்த கொத்தமல்லி இலைகள், 2 அல்லது 3 துளி எலுமிச்சை பழ சாறு. கொத்தமல்லி சட்னி அல்லது கார சட்னிக்கு 1 கட்டு கொத்தமல்லி இலைகள், சிறிதளவு புதினா இலைகள், சிறிது எலுமிச்சை சாறு, சிறிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் மற்றும் உப்பு தேவைக்கேற்ப. புளிப்பு சட்னிக்கு 5 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்தது, அரை தேக்கரண்டி மிளகாய் தூள், 1 தேக்கரண்டி வறுத்த ஜீரகம், அரை தேக்கரண்டி பிளாக் சால்ட் அல்லது காலா நமக், 1 மேஜை கரண்டி பொடித்த வெல்லம், சிறிதளவு புளி மற்றும் உப்பு சுவைக்கேற்ப. நம்ம முதல்ல இந்த புளிப்பும் இனிப்பும் கலந்த சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியிருக்கோம். புளியை சிறிதளவு தண்ணீர்ல இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இது கூட தோல் உரித்த நம்மளுடைய பேரிச்சம்பழத்தை இதில் போட்டு மைக்ரோவேவ் அவன்ல 1 நிமிஷத்துக்கு வச்சு எடுக்கலாம். அப்படி நீங்க மைக்ரோவேவ் அவன் உபயோகப்படுத்தலைன்னா நம்மளுடைய சாதாரண பாத்திரத்துல கொஞ்சமா அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சிறிதளவு புளி மற்றும் இந்த பேரிச்சம்பழங்களை அதில் போட்டு ஒரே 1 நிமிஷத்துக்கு அடுப்புல வச்சு லேசா ஒரு கொதி வர வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா இது இந்த பேரிச்சம்பழங்கள் நல்லா மிருதுவா அரையறதுக்கு சுலபமா இருக்கும். அதனால நம்ம அந்த முறையை பின்பற்றலாம். இப்போ நான் இதை மைக்ரோவேவ்ல 1 நிமிஷத்துக்கு வச்சு எடுக்க போறேன். இதை அப்படியே ஆற விட்டுருங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம இந்த ஜீரகத்தை எடுத்து நல்லா பொடிச்சுக்கலாம். ஜீரக பொடி இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, 1 தேக்கரண்டி உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி ஜீரக பொடி இல்லாததுனால சிறிதளவு ஜீரகத்தை எடுத்து லேசாக வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம வெறும் நம்மளுடைய மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக செய்துக்கலாம். ஜீரக பொடி தயாராகிடுச்சு. இப்போ மற்ற பொருட்களை இது கூட சேர்த்துடலாம். மிளகாய் தூள், கருப்பு உப்பு, வெல்லம் மற்றும் பேரிச்சம்பழம், புளி. இங்க பாருங்க, நம்ம கிட்ட பேரிச்சம்பழம் மற்றும் புளி சேர்த்து அரைத்த அருமையான புளிப்பு சட்னி தயாராயிடுச்சு. இப்போ இதை பாத்திரத்துக்கு மாத்திடலாம். தண்ணீரின் பதத்தை பார்த்துக்கோங்க. தேவை இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம், அல்லது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எப்பவுமே அரைக்கிறது நல்லது. இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். பச்சை சட்னி தான் கொஞ்சம் தண்ணீரா இருக்கலாம். அடுத்ததான் நம்மளுடைய கொத்தமல்லி சட்னி செய்யறத பார்க்கலாம். பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சி, புதினா இலைகள், சிறிதளவு உப்பு. இதை முதல்ல அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணீர் சேர்த்து மையா அரைக்கலாம். இப்போ மெதுவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் அரைச்சதுனால 2 நொடிகளுக்கு கழிச்சு இதுக்கப்புறமா நம்மளுடைய மிக்சர் ஜாரை திறக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சை சாறு அதில் பிழிஞ்சுக்கோங்க. பாருங்க, நம்மளுடைய அருமையான கொத்தமல்லி சட்னி தயாராயிடுச்சு. இப்போ நம்மளுடைய சட்னிகள் 2 தயாராயிடுச்சு. அடுத்தது நம்மளுடைய வேர்புரியை எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு முதல்ல உள்ள போட்டுடலாம். அடுத்தது கேரட், இதன் அளவை பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துடலாம்.
இது நல்லா கலந்து விடும்போது நல்லா மெதுவாக மேலால் அப்படி கலந்து விடணும். அதாவது காய்கறிகள் அதனுடைய உருவமோ அல்லது தன்மையோ மாறி குழையாத மண்ணி இருக்கணும். அந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய காய்கறிகள் எல்லாம் நல்லா கலந்துட்டோம். பொரியையும் ஓமப்பொடியையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சட்னியை சேர்க்க போகிறோம். உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். கடைசியாக எலுமிச்சை சாறு. இப்போ நல்லா வேகமாக கலந்து விடுங்க எல்லாத்தையும். நம்மளுடைய சுவையான பேல்பூரி நொடியில் தயாராகிடுச்சு. இப்போ இதனுடைய சுவையை பார்த்துட்டு ஏதாவது சட்னி தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து மகிழுங்கள். என்ன நண்பர்களே, அருமையான முழுமையான பேல்பூரி தயார் பண்றது எப்படின்னு பாத்தீங்களா? இதை இன்னைக்கே செய்து பார்த்து குழந்தைகளோடையும் குடும்பத்தினரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமா சொல்லுங்க. ரெசிபி பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க மற்றும் The Set Pizzaக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பிரெஞ்சு பெல் ரெசிபிக்கு The Set Pizza